தேசிய இளைஞர் தின கொண்டாட்டங்கள் இம்முறை போதைப்பொருள் ஒழிப்பை மையப்படுத்தி கொண்டாடப்பட உள்ளன. 1999 ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதியன்று குருநாகல் மாளிகாப்பட்டிய விளையாட்டு மைதானத்தில் பிரகடனப்படுத்தப்பட்ட தேசிய இளைஞர் தினம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 23ஆம் தேதியன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. இம்முறை இவ்விளைஞர் தினத்தை முன்னிட்டு நாடு தழுவிய ரீதியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் இலங்கை இளைஞர் கழக சம்மேளனம் ஆகியன இணைந்து ஏற்பாடுகளை செய்துள்ளன. இது தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பொன்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற கூட்ட மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தரணி சுப்புன் விஜயரத்ன, இலங்கை இளைஞர் கழக யூத் கிளப் சம்மேளன தேசிய அமைப்பாளர் ரவிந்து இந்திரவர மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஊடக பிரிவின் அதிகாரியும் உத்தியோகபூர்வ தமிழ் அறிவிப்பாளருமாகிய சுப்பையா சிவராஜா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இம்முறை தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு நாட்டின் 26 நிர்வாக மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் விழிப்புணர்வு நடைபவனி மற்றும் வாகன பேரணிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பிரதேச மற்றும் மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்நிகழ்வில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 250க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் பங்கேற்க உள்ளனர். போதைப்பொருள் ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய பதாதைகள், துண்டு பிரசுரங்கள் மற்றும் விழிப்புணர்வு வீதி நாடகங்கள் மூலமாக பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெறவுள்ளன. இன்றைய இளைஞர்களிடையே மலிந்து காணப்படும் போதைப்பொருள் பாவனை அச்சுறுத்தல் காரணமாக நாட்டில் எதிர்கால சமூக, பொருளாதார, சுகாதார, கல்வி மற்றும் கலாச்சார அபிவிருத்திகள் கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே இப்பாதிப்பை கருத்தில் கொண்டு காலத்தின் தேவையாக சே நோ என்ற போதை ஒழிப்பு எண்ணக்கருவுடன் எதிர்வரும் மே மாதம் 25ஆம் தேதி தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்பட உள்ளது. இந்த வருடம் இந்நாட்டின் முழு நாடும் ஒன்றாக என்ற தொனிப்பொருளின் கீழ் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மூலமாக சே நோ என்கின்ற தலைப்பின் கீழ் இந்த வருடம் போதைப் பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தினை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். நாட்டின் சகல பாகங்களிலும் குறிப்பாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய நிர்வாக மாவட்டங்களாகிய 26 மாவட்டங்களையும் பிரதிநிதிப்படுத்துகின்ற 26 மாவட்டங்களில் பிரதேச சம்மேளனங்களை, தேசிய சம்மேளனங்களை மற்றும் அந்த மாவட்டங்களின் மாவட்ட சம்மேளனத்தினை பிரதிநிதிப்படுத்துகின்ற பிரதிநிதிகள் 250 பேரை பிரதிநிதிப்படுத்தி இந்த வேலை திட்டம் நாடு முழுவதும் எடுத்து செல்ல காத்திருக்கின்றது. ஆகவே இந்த வேலை திட்டத்தின் மூலமாக போதைப் பொருளுக்கு எதிராக செயற்படக்கூடிய, அதனை கட்டுப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை இளைஞர்கள் மத்தியிலும் எங்கள் நாட்டின் பொதுமக்கள் சார்பாக அதனை கொண்டு செல்வதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வேலை திட்டத்திலே பதாதைகள் மூலமாக, துண்டு பிரசங்கங்கள் மூலமாக, வீதி நாடகங்கள் மூலமாக மற்றும் போஸ்டர்கள், பேனர்கள் மூலமாக இதனை எடுத்து செல்வதற்கு நாங்கள் இதனை எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே எதிர்காலத்தின் சுகமான, ஆரோக்கியமான இளைஞர் பரம்பரை ஒன்றினை உருவாக்குவதற்காக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் உருவாக்கி இருக்கின்ற இந்த சே நோ வேலை திட்டத்தின் மூலமாக எதிர்காலத்திலே இளைஞர்கள் மூலமாக போதைப் பொருள் பாவனையினை குறைப்பது மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் காணப்படுகின்ற ஏனைய ஆரோக்கியமான ஏனைய செயற்பாடுகளை விருத்தி செய்வதற்கான வேலை திட்டமாகவும் இதனை நாங்கள் மாற்றிருக்கின்றோம். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.